சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் பக்கம். நபியத் அஸ்ருதேஹே அஸ்திது கௌனி அசம்பவாத் சப்தாச்ச ஸ்யாச்ச ஏகஸ்ய பிரம்ம சப்தவத் பிரதிஜ்ஞா ஹானிஹி அவ்யதிரேகாச்ச சப்தேப்யஹ யாவத் விகாரம் து விபாகோ லோகவத். ஸோ கன்க்ளூஷன் ஆகாச ந நித்யா காரியத்வாத் கடவத். நல்ல ஸ்ருதி விரோதன்றது வராது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணுறாரு. ஓகே, அது வியாசாச்சாரியர் சூத்திரத்தில் கொண்டு வரோம். வியாசாச்சாரியர் அழகாக சொல்கிறார், பிரதிஜ்ஞா ஆஹானிகி ஆனிகி ஆஹானிகி அவ்யதிரேகா சப்தேப்யா அப்படின்றார். பிரதிஜ்ஞா ஹானிகி, ஹானிகினா முரண்படுதல், கான்ட்ரடிக்டாக இருக்கிறது. ஆஹானிகினா முரண்படுதல் இல்லை. ஏன்? பிரதிஜ்ஞா, அந்த பிரதிஜ்ஞா வேதாந்த பிரதிஜ்ஞா இருக்கிறது, உறுதிமொழி கொடுத்துருக்கு. உறுதிமொழி எடுத்துக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். பிரதிஜ்ஞா சபதம், மங்கம்மா சபதம், எங்கம்மா சபதம் இல்லை, மங்க. ஸோ பீஷ்மர், விஸ்வாமித்திரர் அவங்க தான் சிகரம். இதில் இந்த பிரதிஜ்ஞா எடுத்து நாங்கள் இப்படி இருப்பேன் அப்படி சொல்லி அதே போல இருக்கு. ஸோ எத்தனையோ சிக்கல் வரும், அந்த சிக்கல்ல இருக்கணும். புரியுதா? இப்போ ராமன் சீதையை விட்டுட்டார்.
விட்ட உடனே அன்றைக்கி ரூல் படி ஒரு ராஜா வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். 10,000 பொண்ணு ஒரு இன்னொரு 2 கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். ஒரு 10 வச்சுக்கலாம். இப்போ ராஜராஜ சோழன் கூட ஏகப்பட்ட மனைவிகள் இருந்தாங்க. இப்படிலாம் வச்சுக்கலாம். ஆனால் ராமன் தங்கத்தில் பண்ணி சீதையை வச்சுட்டு அங்கே யாகம் பண்ணும்போது மனைவி இருக்கணும். அவ்வளோ தூரத்துக்கு தார்மீக உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. வித்தவுட் ஒய்ஃபு யாகம் பண்ணினா உனக்கு பலன் கிடைக்காது. அவர் என்ன பண்ணார், தங்கத்தில் நம்ம பஞ்சலோகத்தில் வச்சுருக்கோம், அவர் தங்கத்திலே முழுக்க வச்சுட்டார். சீதாவை வச்சுட்டு அப்புறம் ஹோமம் பண்ணார். அதுதான். ஸோ அப்போ வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எல்லோரும் அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு. முடியாது. பீஷ்மா அதே போல். இது ராமாயணம். மகாபாரதத்தில் சிக்கலான சுச்சுவேஷன் வருது, பண்ணிக்க மாட்டேன். அந்த கதையினோட ஆழம் நம்ம மனசுக்குள்ளே போயிடுச்சு. அதனால் அதுலேருந்து தப்பிச்சிட்டேன் நான். எப்படி நீங்கள் மாத்திரம் தப்பிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த கதையெல்லாம் படிக்கணும், புரியுதா? விஸ்வாமித்ரா கடைசி வரைக்கும் போனார். அதெல்லாம் என்ன? பிரதிஜ்ஞா. புரியுதா? ஒன்றை எடுத்துனோம்னா, ஒன்றை சொன்னோம்னா செய்யணும். சபதம். பிரதிஜ்ஞா ஆரம்பத்தில் சொல்கிறது. இந்த எண்டு என்ன? நிகமனம். பிரதிஜ்ஞா ஆரம்பம், முடிவு வந்து நிகமனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி என்ன ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோமோ அதையே தான் இறுதியிலையும் சொல்ல வேண்டியது. முன்னாடி உபக்கிரம உபசம்கார டெக்னிக்கலாக சட்லிங்கா நீ சொன்னான். இங்கே வந்து பிரதிஜ்ஞா நிகமனம் சொல்கிறோம். ஒரு விஷயத்தை சொன்னோம்னா தலைப்பு செய்தி சொல்லிவிட்டு கடைசியில் எல்லா செய்தியும் முடிச்சுட்டு திருப்பி தலைப்பு செய்தி அப்படி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த செய்தி சுருக்கம். அப்போது இதுக்கு விதிவிலக்காக சில பேர் இருப்பா. முன்ன ஒன்று சொல்லுவாங்க, பின்ன ஒன்று சொல்லுவாங்க, மாற்றி சொல்லுவாங்க. நடுவுலையும் கனெக்ட் இருக்காது, கடைசிலையும் கனெக்டாக இருக்காது. எங்கேயோ ஆரம்பித்து எதுலேயோ வந்து முடிச்சுடுவான். ஆக இந்த பசுமாடு வந்து இந்த கிரவுண்டில் நூலில் கட்டப்பட்டது, கயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுடுவான் கரெக்டாக. அந்த தேர்ஃபோர் இருக்குல்ல, அது செம்ம வார்த்தை. அது தேர்ஃபோர் என்னடா தேர்ஃபோர்? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருக்கணும். இதுதான் அப்போ தான் தேர்ஃபோர் வரும். அதனால் எதனால்னு சொல்லணும் முன்னாடி. அப்போது சாந்தோக்கிய பிருகதாரண்ய முண்டக்க உபநிஷத்தில் பிரதிஜ்ஞாவை நம்ம பார்த்தோம். பிரதிஜ்ஞா என்ன? எது பிரதிஜ்ஞா? வேதாந்த டிண்டிமா? எது பிரதிஜ்ஞா? இப்போ தானே, நாளைக்கு மறந்தால் கூட பரவாயில்ல. ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. காரண விஜானேன காரிய விஜானம் பவதி. பிரம்மகாரேன காரேன விஜான ஜகத் காரிய விஜானம். அப்படி போட்டுக்கணும். அப்போ தான் எக்ஸ்பேண்ட் பண்ணது தான் கரெக்டாக வரும். புரியுதா? அப்போது இங்கே உபநிஷத்து கொடுக்குறது என்ன? சாந்தோக்கியத்தை ஏன அசுருத்தம் ஸ்ருதம் பவதி, அமதம் மதம் பவதி, அவிஜாதம் விஜாதம் பவதி. இங்கே பிரதிஜ்ஞை பண்ணிட்டாரு, அதை வச்சு தான் மீதெல்லாம் சொல்லிகிட்டே போகிறாரு. இது தெரிஞ்சுக்கணும். பிரதிஜ்ஞா ஹானிஹி. உபநிஷத்தை எடுத்துக்கொண்ட பிரதிஜ்ஞாக்கு முரண்பாடு என்பது இல்லை. அடுத்த சொல்லு அவ்வெதிரேகாத். வெதிரேகான வேறுபாடு, டிஃப்ரெண்ட். அவ்வெதிரிக்கான நான் டிஃப்ரெண்ட். தனித்தனி தனித்தனி செப்பரேஷன் கிடையாது, நான் செப்பரேஷன். பிரம்மத்திற்கு வேறாக ஜகத்து காரியம் என்பது ஒன்று இல்லை. காரணம் எதுவோ காரியமும் அதுதான். காரணத்திலிருந்து காரியம் வேறுபட்டதல்ல. ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. அப்பதான் சாத்தியமாகும். இது களிமண்ணு காரணம், காரியம் வந்து பானை. இந்த பானை களிமண்ணுக்கு வேறானதா? கிடையாது. இப்போ 2 வேர்டு உபயோகப்படுத்துகிறோம், களிமண் பானைன்னு 2 சொல்லு உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் இப்படி உபயோகப்படுத்தினாலும் வஸ்து ஒன்று தான் இருக்கு.
பானைன்றது ஒன்லி நேம் அண்ட் ஃபார்ம் ஆட் ஆகுறது, அவ்வளோதான். பானை சொல்லும்போது அதனுடைய நாம ரூபம். அதுக்கு இந்த பானை, சின்ன பானை, பெரிய பானை, சட்டி பானையெல்லாம் சொல்லுவோம். ஆனால் களிமண் ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. அப்படி இது நல்ல தரவாக தெரிஞ்சுக்கிட்டுனா நமக்கு பிரம்மத்தில் அப்ளை பண்ணதுன்னா எல்லாமே சரிப்படும். அப்போ பிரம்மத்திற்கு வேறாக எந்த ஒன்றும் இல்லை என்பதனால் பிரம்மஜானம் என்பது சர்வஜானம். பிரம்மஜானம் என்றது சர்வஜானம். ஒன்லி ஒன் கண்டிஷன், ஒன்லி ஒன் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? பிரம்மன் வேறு ஜகத் வேறு என்பது அல்ல. அது புரியணும். அப்போ இல்லைன்னா களிமண் வேறு பானை வேறு இல்லை என்பது புரியணும். அப்போ தான் அது ஒன்றாக முடியும். ஓகே. அவ்வதிரிகாத் ஹேத்து பிரதிஜ்ஞா ஹாஹானிஹி பிரதான். அப்போ வேற்றுமை இல்லாத காரணத்தினால் உபனிஷத்து பிரதிஜ்ஞா ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி என்பதற்கு ஹானி என்பது கிடையாது. பிரதான். ஓகே, அது சொல்லிட்டார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா அடுத்த சொல், மூணாவது சொல் சப்தேப்யஹா. இது படிப்படியாக டெவலப் பண்ணிட்டு போகிறது. சப்தேப்யஹா, இந்த வேத சப்தமானது எப்படி சொல்கிறது? முதல் படி பிரம்மத்திற்கு வேறாக ஜகத் என்பது கிடையாது. ரெண்டாவது படி பிரம்ம விஜானம் ஒன்லி சர்வ விஜானம். பிரம்ம விஜானம் ஒன்லி சர்வ விஜானம். மூணாவது படி என்ன? பிரம்மத்தின் காரியமாக இந்த ஜகத்தே உள்ளது. பிரம்மத்தினுடைய காரியமாகத்தான் இந்த ஜகத்து உள்ளது. ஒரே விஷயத்தான் மாற்றி மாற்றி சொல்லிருக்கோம். அப்படியே படிப்படியாக சட்டில் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். அப்போ இந்த படியை தான் வியாச பகவான் என்ன சொல்கிறாரு? சப்தேப்யா அவ்வதிரேகாத் ஹேத்து. ஹேத்துனா காரணம். பிரதிஜ்ஞா ஹா ஹானிகி. ஹானிகி அதில் ஹானி ஏற்படாது. ஆ போட்டுட்டா போகிறோம். சப்தேப்யா ஸ்ருதி வாக்கியேப்யா ஜாயத்தே. ஸ்ருதி வாக்கியம் என்னென்ன இருக்கிறது? சாந்தோக்கியத்தில் 6:1-2 6:1-6. பிருகத்தில் என்ன இருக்கிறது? 2:4-5 2:4-11 வரைக்கும் இருக்கிறது. முண்டக்கல் என்ன இருக்கிறது? 1:1-3 2:1-10 வரைக்கும். ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. இந்த பிரதிஜ்ஞா வார்த்தை தான் சொல்கிறது. அதனால் ஸ்ருதி என்பது பிரமாணம், அப்பிரமாணம் சொல்கிறது தவறு. அப்படி பூர்வபக்ஷியை, அந்த பூர்வபக்ஷி எந்த பூர்வபக்ஷி இப்போ நீக்கியிருக்கோம்? நித்தியம் அப்பிரமாணம் அப்படி சொன்னவன் யாரு? பூர்வபக்ஷி மதம். 1-2 சூத்திரம் ஆகாச நித்யஹா அப்படி வாதம் பண்ணினவனை இதில் வியாசாச்சாரியர் நீக்கிட்டார். அடுத்ததில் வெத்த அதிகரணத்தில் 7வது கடைசி சூத்திரத்தில் என்ன சொல்கிறார்? யாவத்து விகாரம் தூ விபாக லோகவத்து. லோகவத்து இதில் 1-2 சூத்திரம் 6வது சூத்திரம் நிராகரணம் பண்ணினது. சித்தாந்தம் என்ன? வியாசாச்சாரியார் 2-3-6 அவ்வதிரேகாத் ஹேத்து பிரதிஜ்ஞா ஹாஹானிஹி சப்தேப்யா ஸ்ருதி வாக்கியேப்யா ஜாயத்தே அப்படி சொல்லி முடித்தார். சரி, இந்த பிரதிஜ்ஞா நம்ம வாழ்க்கையிலேயே மறக்கக்கூடாது. வேதாந்தத்துக்கு வர வரைக்கும் ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி சொல்லிட்டா போகிறோம். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். காரண விஜானேன காரிய விஜானம் பவதி. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் பண்ண போகிறோம். பிரம்ம விஜானேன ஜகத் காரிய விஜானம் பவதி. அதிலிருந்து பிரம்மத்துக்கு ஜகத்து வேறானது இல்லை. அது புரியலைன்னா களிமண்ணுக்கு வேறாக பானை இல்லை, இது போட்டுக்கணும். அப்புறம் நகையை இப்படி தடவை தடவை பார்த்துக்கணும். தங்கத்துக்கு வேறானது ஆபரணங்கள் இல்லை, நூலுக்கு வேறாக சேலை இல்லை, அப்படி போட்டுக்கணும். உனக்கு அப்படி இப்படி தொட்டு இதெல்லாம் சொல்கிறது எதுக்குன்னா, இது இப்படி எங்கேயும் இல்லை, நீ விட்டுட்டு போக முடியாது, ஞானத்தில் தான் இருந்தாகணும். துணியை தொட்டுட்டீங்கன்னா நூல்லேருந்து வேறானது இல்லை, அப்படி போட்டுக்கலாம். ஆஃபீஸ் போனதுமே ஒரு பானை கொண்டு போய் முன்னாடி வச்சிடணும். என்ன சார் பானை விலைக்கு வந்துட்டிங்களா? சும்மா இருப்பா, இதுதான் மேஜிக் பாரு. இன்றைக்கி நான் கோவப்பட மாட்டேன் பாரு. புரியுதா? அது சொல்லக்கூடாது, அவன் ஏமாத்திடுவான். அதனால்
இந்த ஏகதேசிய மதத்திற்கு பதில் இந்த 3 4 5 இருக்கு இல்லையா, அதுக்கான பதில் 7வது மந்திரம். இல்லை 3 ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க சங்கராச்சாரியர். காரண அபாவாத், பிராக் அபாவ அசம்பவாத், சர்வகதத்வாத். எங்கே கேட்ட மாதிரி இருக்கா? அங்கே படித்தோம். அதுக்கான பதில் இங்கே கொடுக்கப்படுறது. காரண அபாவாத் எல்லாமே எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கும். திடீர்னு இந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்தோம்னா படித்ததெல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கும். காரண அபாவாத், பிராக் அபாவ அசம்பவாத், சர்வகதத்வாத். 7வது சூத்திரத்தில் ஏகதேசி 3 கருத்து அனுமான வாக்கியம் பண்ணினதை இங்கே வந்து டெலீட் பண்ணுறார். ஆகாச நித்யகா சர்வகதத்வாத் ஆத்மவத்து. இந்த கருத்தை நீக்குகிறார் வியாசாச்சாரியார். ஏகதேசி நீ ஒரு வாதம் வைத்தியே, அந்த வாதத்தை நான் வந்து ஒரு வாதத்தை வைக்கிறேன். சில பேருக்குலாம் என்ன பண்ணணும்னா, அவங்க ஒன்று குருட்டு வாதம் வைப்பான், நாம் ஒரு குருட்டு வாதத்தை வச்சுடணும். புரியுதா? அது கவுண்டர் வாதமா, கவுண்டர் ஆர்குமெண்ட் இல்லை. குருட்டாந்தனமாக அவன் பண்ணணும், நம்ம குருட்டாந்தனமாக பண்ணிடணும், உழப்பிடணும். நீ இப்படியே பேசணும்னு வச்சுக்கேன், அவன் ஏமாத்திட்டு போயிடுவான், நம்மளை டம்மி பண்ணிவிடுவான். அப்புறம் பெஸ்ட்டு டிபேட் பண்ணணும்னா அந்த வீடியோ நிறைய பேர் லைவாக பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு வந்துடணும். என்ன பண்ணா, சங்கரா டிவி வந்தான், பகவத்கீதா கிளாஸ் எடுத்தான், ஓடின்னு இருக்காது. புரியுதா? ஆனால் உங்கள் இதெல்லாம் நம்பரெல்லாம் போட மாட்டான், இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டான். அதெல்லாம் பார்த்து சொல்ல மாட்டேன். நான் கரெக்டாக மேட்லி ஸ்ட்ரீட்டில் இந்த பக்கம் காசி விஸ்வநாதர் கோயில், இதில் இங்கே இந்த பகவத்கீதா இப்போ இது தொடர்ந்துருக்கேன்னு நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அதை டெலிட் எங்கே டெலிட் பண்ணுறது? அதான் லைவாக போயின்ட்டுருக்கு. இந்த டிபேட் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணணும். ஓகே, இல்லை டிபேட் பண்ணுறதே ஒரு கலையாக பார்க்கணும். அப்போது பானை இங்கே என்ன சொல்கிறாரு, இந்த எதிர்வாதம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பேர் சத் பிரதிபக்ஷ தோஷா. சத் பிரதிபக்ஷ தோஷா. அவனுக்கு எதிராக ஒரு ஆர்குமெண்ட். ஓகே, என்ன எதிர்? இப்போது புக்கு கடிகாரம், புக்கு கடிகாரம், பானை டேபிள், பேடு இந்த புக்கு. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? ஒன்றுலேருந்து இன்னொன்று வேறானது, தனித்தனியானது. அது வேறு, இது வேறு. கடிகாரம் வேறு, பூ வேறு. கரெக்டு தானே? தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொரு பொருளோட விபாகம் உள்ளதுனால வேறுபாடு உள்ளது. சிம்பிளாக தானே இருக்க. ஒன்றொன்றுத்துலேயும் விபாகம் இருக்கிறதுனால, டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால வேறுபாடு இருக்கிறது. அதனால் என்ன சொல்கிறோம்னா, அது தோன்றியது, தனித்தனியாக இருக்கிறதுனால தோன்றியது. பானை வேறாக பூனை என்பது தோன்றியது. பெட்ஷீட்டு என்றது சேருக்கு வேறாக தோன்றியது. ஏன் அப்படி சொல்கிறோம்? என்ன சட்டில்ஸாக இது வந்து மாண்டூக்கியத்தில் கூட எடுத்துருக்கோம், ஒரே த்ரில்லிங்கான கிளாஸு. அப்போது அது ஒன்று இருக்குன்னா இன்னொன்று இருக்குன்னா என்ன, அதுக்குலேருந்து கிடையாது, இது தனியாக செப்பரேட்டாக தோன்றியது அப்படி சொன்னோம். இப்போ ஜலத்திலேருந்து பிருத்திவி வேறானது சொன்னால் பிருத்திவி தோன்றியது இப்படி வச்சுக்கணும். எவ்ரி ஆப்ஜெக்டு சப்ஜெக்ட் டு பர்த், எவ்ரி ஆப்ஜெக்டு சப்ஜெக்ட் டு பர்த். அதை ஒரு அனுமான வாக்கியத்தில் சொல்லுங்களேன், ஈஸியாக வச்சுக்கலாம். அப்படின்னா எது எது விபக்தம் தது தது காரியம். ஏகதேசிக்கு வச்சுக்க ஆப்போசிட்டு இதுதான் கருத்து. எது எது விபக்தம், விபக்தம்னா வேறுபாடு, டிஃப்ரெண்ட். ஓகே, தது தது காரியம். உனக்கு வேறுபாடு பார்த்துட்டியோ ப்ராடக்ட்னு அர்த்தம். நேத்தம் யதீதம் கிஞ்சன, இங்கு எந்த வேறுபாடும் இல்லை. கட்டோபனிஷத்து அப்படின்னா அது எந்த திருஷ்டியில் சொல்கிறது? பிரம்ம திருஷ்டியில் சொல்கிறார். வேறுபாடு கிடையாது. ஏக்கம் இஸ் ஈக்குவல் டு சர்வம். அப்போ வேறுபாடு பார்த்துட்டீங்கன்னா அது காரியம். ப்ராடக்டில் தான் வேறுபாடு இருக்கும். வேறு வேறாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் காரியம், ப்ராடக்ட். ஓகே, அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ ஆகாசம் வாயுக்கு வேறானது, அதனால் ஆகாசம் உற்பத்தி. ஆகாசம்
பூமிக்கு வேறானது. ஆகாசம் உற்பத்தி. ஆகாசம் ஜலத்துக்கு வேறானது, அதனால உற்பத்தி. எப்போ உற்பத்தி சொல்லிட்டியோ, காரியம் சொல்லிட்டியோ, ப்ராடக்ட் சொல்லிட்டியோ, நித்தியா வராது. ப்ராடக்ட் சொல்லிட்டா அது நித்தியம் கிடையாது. ஓகே, அப்போ சப்ஜெக்ட் பர்த். ஆகாசமும் காரியம். நையாயிக்கா 9 திரவியங்கள் சொல்கிறா. பிருத்திவி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம், கால, திக்கு, மனஹா, ஆத்மா, அப்படி 9 திரவியம், சப்ஸ்டன்ட்டு. ஓகே, இது தர்க்க சாஸ்திரத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்க. அதாவது மற்ற பொருள் வேறுபாடு உள்ளது. ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள், 9 பொருளை அவங்க சொல்கிறாங்க. ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருள் வேறுபட்டது. தேர்ஃபோர் வியாசருடைய கருத்து சரியாக தான் இருக்குது. தர்க்க சாஸ்திரப்படி கூட ஆகாசம் ப்ராடக்ட்டு. ஓகே, த கன்க்ளூஷன் அனுமான வாக்கியம் ஆகாசஜன்யா காரியம். அது ப்ராடக்ட்னால காரியம், எஃபெக்ட். ஆகாசஜன்யா காரியம். ஏன் ஹேத்துன விபக்தத்துவாத், வேறு வேறாக இருப்பதனால். கடவத்து, இந்த பானையை மாதிரி பானைக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்குது. பானையிலேருந்து பேட்சை வேறு, பானையிலேருந்து கடிகாரம் வேறு, பானையிலேருந்து மைக்கு வேறு. தர்ஃபோர் வேறுபாடு உள்ளது. ஓகே, அது புரிஞ்சுக்கிட்டா போகும். அதனால் இந்த அதிகரணத்துடைய கடைசி சூத்திரத்துக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். புரியுதா? எந்த அதிகரணம் பார்த்துட்டு வரோம்? வியத்து. வியத்து, வியத்துன்னா ஆகாசம், ஆகாச அதிகரணம் இதுக்கு பேர். யாவத்து விகாரம் தூ விபாகா லோகவத்து. 7வது சூத்திரம். யாவத்து விகாரம், எவ்ரி ப்ராடக்ட்டு, எவ்வித காரியமும் கூட எல்லாமே எப்படி? தூ விபாகா, தூ அதிலிருந்து, அது வேறுபட்டது, ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபட்டது. டிஸ்டிங்ஷன் இருக்கு, ஒன்றொன்றுத்துக்கு டிஸ்டிங்ஷன் இருக்கு. ப்ராடக்ட் சொன்னாலே டிஸ்டிங்ஷன், வேறு வேறாக இருக்கிறது. அதனால தான் இந்து சனாதன தர்மத்தினுடைய முக்கியமான கோட்பாடு என்னென்னா வேற்றுமையில் ஒற்றுமை. வேற்றுமை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ப்ராடக்டை அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஹிந்து எவ்வளோ புத்தி வேணும்னு ஜகத்தில் இருந்து பேசுறது அது. வேற்றுமையில் ஒற்றுமை ஹிந்து தர்ம சாதனை. முதல்ல அக்செப்டன்ஸ், இவர் வேற்றுமையை ஏற்றுக்கிறோம், அதில் ஒற்றுமை இருக்கணும். அதுக்கப்புறம் அபேத மரணம். அது என்ன? எல்லாமே ஈஸ்வரனாக பார்க்கணும், ஈஸ்வரனுக்கு வேறாக எதுவும் இல்லைன்னு பார்க்கணும். ஈசாவாஸ்யம் இதகும் சர்வம் தேன தெக்கேன புஞ்சிதாகா, எல்லாம் அனைத்தும் ஈஸ்வரனே என்று அறிந்து யான் எனது என்றதை விட்டுடு மகனே, அதனால் நீ பிழைத்துக் கொள்வாய் அப்படின்றது உபனிஷத்து, ஈசாவாஸ்ய உபனிஷத்து. ஃபைனல் நம்மது அத்வைதம். அது என்ன அத்வைதம்? சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகித பிரம்மன். தன்கிட்டையும் வேறுபாடு கிடையாது, தனக்கு வேறாக இன்னொன்று கிடையாது, தன்னை போல இன்னொன்று கிடையாது, மற்றொன்று கிடையாது. அப்போ இருக்கிறது என்ன? பிரம்மன் மாத்திரம்தான் இருக்கு, வேறு எதுவும் கிடையாது. வேறுபாடு ந கிஞ்சித்து ந கிஞ்சன அஸ்தி. இங்கே நீ பார்த்துட்டு இருக்க அனுபவிச்சுன்ற ஜகத்தில் காரியன்றது இல்லவே இல்லை, பிரம்மன் மாத்திரம்தான் இருக்குன்னு முடிந்த முடிவை சொல்கிறார் யம தர்மராஜா. யாருக்கு? அவன் ஸ்வேதகேதோட சின்ன பையன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நச்சிகேதன். அப்படி இதுதான் முடிந்த முடிவு. இது நம்ம தெரிஞ்சுத்துனா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. லோகவத்து, இதுதான் உலக பழக்கம் மகனே. பழக்கம் எங்கள் ஊர் பழக்கம், எங்கள் வீட்டு பழக்கம் இருக்குன்னு சொல்கிறேன்ல, உலகத்தினுடைய பழக்க வழக்கமே இதுதான். யாவத்து எவ்ரி திங், எல்லாமே விகாரம் தான். இங்கே விகாரம்ன்றது ப்ராடக்டு, காரியத்தை குறிக்கிறது, நாட் மாடிஃபிகேஷன். ஓகே. டூ, இதில் எதுவுமே விதிவிலக்கல்லப்பா, நாட் எக்ஸ்பென்சஸ் ரூல் அப்படிலாம் போடுவோம்ல, அதில் இதில் வராது.
இதுக்கு மாத்திரம். சத்து பிரதிபக்ஷத்தோ சத்து பிரதிபக்ஷனார்த்தம் தூ. இந்த தூ எதில் வருது? எதிர்வாத கொள்கைப்படி தூ அப்படி சொல்கிறோம். விபாகா விபக்தகா டிஸ்டிங்ஷன் வேறுபாடு உள்ளது. தர்க்க சாஸ்திரப்படியே 9 ஐட்டம் இருக்குது, ஒன்றுலேருந்து ஒன்று வேறுபாடு. லோகவத்து அனுபவம் இருக்குது நமக்கு, இந்த உலகத்தினுடைய அனுபவம் இருக்குது. அது இப்போ வியாப்தி என்ன? பட் 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 அப்படியே வருவான் புரியுதா? வரும்போது அது என்னது? ஆட்டோ ஆட்டோ வந்துட்டா ஆட்டோ வந்துட்டா. ஆட்டோ பார்க்கவே இல்லை இந்த அம்மா, எல்லாம் ரெடியாக ரெடி. அந்த சவுண்டு ஒரு ஆட்டோக்குன்னு ஒரு செப்பரேட் சவுண்டு, அது வேறு வண்டிகள்லாம் கிடையாது. கவனிச்சு பாருங்கள், ஆட்டோ வந்துட்டான் அப்படின்னு வரும். அந்த சவுண்டை பார்த்து ஆட்டோ வந்துட்டா சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் வியாப்திக் ஞானம். நேரடியாக பிரத்யட்சமாக பார்க்கல, அதான் எங்கேயோ இருக்கிறத அதை பார்த்து கேட்டுக்கணும். வியாப்திக் ஞானம். எத்திர எத்திர விபக்தித்வம் தத்திர தத்திர காரியத்துவம். எத்திர எத்திர புகைக்கு தூமஹா தத்திர தத்திர வன்னிகி. புரியுதா? அப்போது ஆகாச நித்யகா சர்வகதத்தாத் ஆத்மவத்து அனுமான வாக்கியம் சொன்னியே, அதுக்கான பதில் சித்தாந்தி ஆகாச ஜன்யகா காரியம் விபக்தத்துவாத் கடவத்து. அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட்டும் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன? அவன் என்ன சொன்னது? ரெண்டாவது ஆர்குமெண்ட்டு சப்தாச்ச அப்படின்னு சொன்னார் வியாசாச்சாரியன். 2, 3, 4 ஆகாச நித்தியம். சரி, யுக்தி வேண்டாம்னு சொன்னேன்னா நான் இதிலே கொடுக்குறேன், பிரமாணத்திலே கொடுக்குறேன்னு சொன்னான். மூர்த்தா பிராமணத்தில் என்ன சொன்னது? என்ன ஏற்கனவே சொன்னது அதுவும் ஞாபகம் வச்சு இதையும் வச்சுருந்தோம் பதில். அப்போ தானே பதில் வரும். கேள்வியே தெரியல, பதில் கேள்வி ஒரு பக்கம், பதில் ஒரு பக்கம். இல்லை, கேள்வியே மறந்து போய்டுவான். மறந்து பதில் சொல்ல, எதுக்கு இந்த பதில் சொல்கிறீங்க? போன இதுக்கு வரவே இல்லை நீ என்ன. அந்த அவனே 5 நிமிஷம் தான் போடுவான் அந்த கதை டிவியில். இது திடீர்னு வந்தவங்க ஏன் அவன் இங்கே வந்துட்டான் நடுவில் பார்த்துக்கிட்டே இருந்து நடுவில் ஒரு 5 கதையை விட்டுருவாங்க. ஓகே, நம்ம பார்க்கறது அப்படியே இதெல்லாம் புரியுதோ இல்லையோ அதில் ஐக்கிய உணர்வோடு பார்ப்பான். புரியுதா? சும்மா இருக்கியா? சும்மா இரு. இப்போ தான் தெரியல, அவன் ஏதாவது சொல்லுவான். அப்போ புரியுதா? அந்த 5 நிமிஷத்தில் ஒரு பாயிண்ட் ஏதோ ஒன்று வரும். புரியுதா? அதுக்காக ஜனங்க தியாகம் பண்ணி வாழ்க்கையே எல்லாத்தையும் விட்டு அதில் திறந்து பாடுவாங்க, பார்ப்பாங்க. சீரியல். வாயுச்ச அந்தரிக்ஷம் ஏதத்து அமிர்தம். யார் சொல்கிறது? இது ஏகதேசி மதம் சொல்கிறான். ஓகே, தேர்ஃபோர் ஆகாச நித்யகா நான் காரியம். அங்கே சொல்லவே இல்லை உபநிஷத்து. நீ என்ன சொல்கிற? ஆபேஷிக நித்யகா. அதுக்கு பேர் ஆபேட்சிக நித்தியம். சொர்க்கவாசி மாதிரி. சொர்க்கத்துக்கு போயிட்டு வரதுக்கு இல்லையா, அமிர்தம் சொல்லிச்சில்ல, அது மாதிரி தான். ஏன் இதை போய் இது எடுத்துக்காத அப்படின்னு சொன்னார். அதனால் இது ஆபேட்சிக நித்தியத்துவம். இப்போது 2, 3, 5 சியாச்ச ஏகஸ்ய பிரம்ம சப்தவத்து 2, 3, 5 சொன்னோம். 2, 3, 3 என்ன சொன்னோம்? கவுனி அசம்பவாத், கவுனார்த்தம். அதை கொண்டு வந்தான் அவன் ஆர்குமெண்ட்டுக்காக. அக்னி ஜல வாயு உண்மையில் உற்பத்தி, ஆனால் ஆகாசம் கவுனி உற்பத்தி, கவுனார்த்தம். அது முக்கிய அர்த்தம் இல்லை. புரியுதா? அதை நீ பெருசாக எடுத்துக்காத. குளம் வெட்டினான் அப்படின்னா என்ன அர்த்தம்? குளம் வெட்டினான்ன்றது அப்படியே அப்ரப்டாக எடுத்துக்கூடாது, செகண்டரி மீனிங் எடுத்துக்கணும். மனம் வெட்டினான், மண்ணை வெட்டி போட்டான், அந்த 2 மீனிங் பாரு. அதை பார்த்தீங்கன்னா உனக்கு ஐடியா வந்துடும். ஓகே, டைரெக்டாக பாரு. அதுக்கு பேர் கவுனார்த்தம். ஓகே, நாட்டு முக்கியார்த்தம். முக்கியார்த்தம் எல்லாருக்கும் தெரியுமா? கவுனார்த்தம் எல்லாருக்கும் தெரியுமா? எது முக்கியமோ அது தானே தெரியும் இல்லையா? கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி போச்சா? அப்படிலாம் சொல்லாதுங்க, நேராக கேளுங்க, நேராக பதில் சொல்கிறோம். இப்போ நீ கேட்டதில் சொல்கிறேன் கேள்வி. இப்போ அவன் முக்கிய அர்த்தத்தை பற்றி பேசுகிறானா கவுன அர்த்தத்தை பற்றி சொல்கிறானா? இந்த ஏகதேசி இருக்கான முக்கிய அர்த்தமாக சொல்கிறான் ஆகாச நித்தியகான்னு.
கவுனார்த்தம் தான் சொல்கிறான் இல்லையா? அதுலேருந்து இந்த தெரியுது. சாமான்யமாக எல்லா ஜனங்களுக்கு என்ன இது தெரியும்? இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரும். தொடு. இப்போ இவன் வந்து கவுனார்த்தம்னு கஷ்டப்பட்டு எதுக்கு சொல்லுவானே, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க. செகண்டரி மீனிங் கொடுக்குறான். கொலை வெட்டினான்னு எல்லாருக்கும் போடும். அதோடு போயிட்டே இருப்பாங்க. அவர் சுவாமிஜி கொலை வெட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். புரியுதா? அவர் மண்ணை தோண்டினார்ன்றது எக்ஸ் பூஸ்ட் பண்ணுங்க. மண்ணை தோண்டாமல் கொலை வருமாக்கும். அப்போது முக்கியார்த்தம் வந்து எல்லாருக்குமே தெரியும். கவுனார்த்தம் தான் எம்ப்ளாய்டு மீனிங். புரியுதா? அது நல்லா புரிஞ்சுக்கலாம். இங்கே வியாசாச்சாரியார் கன்க்ளூஷன் என்ன பண்ணார்? அது ஏற்கனவே சொன்னேன். சந்தியாவந்தனம் பண்ணி பூணல் போட்டுட்டு சந்தியாவந்தனம் பண்ணாமல் காயத்ரி பண்ணாமல் இருக்கிறவ அவன் என்ன பிராமணன்? கவுன பிராமணன். சப்போஸ் இன்கேஸ் அவன் நன்னா கரெக்டாக வந்து சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி ஜபம் பண்ணால் கவுனார்த்தத்தில் சொல்லக்கூடாது. அது முக்கியார்த்தம் பிராமணன் தான் சொல்லணும். முக்கியார்த்தம் பிராமணன் அப்படி சொல்லக்கூடாது. பண்ணலன்னு தான் கவுன பிராமணன் சொன்னான். பண்ணின்று கூட முக்கியார்த்த பிராமணன் சொல்லக்கூடாது. அதுதான் எல்லாருக்குமே தெரியணும். ஊரறிஞ்ச இது பாப்பானுக்கு பூணல் எதுக்கு? நான் மீசை வச்ச ஆம்னு இது அது மறந்து போச்சே. கொண்டே எதற்கு? அது போல் நிறைய உதாரணம் இருக்கிறது. புரியுதா? எத்திர விபக்தத்துவம் தத்திர தத்திர காரியத்துவம். எங்கெங்கே வேறுபாடு இருக்கிறதோ, டிஃப்ரென்ஸ் இருக்கோ, டிஸ்டிங்ஷன் இருக்கோ, தத்திர தத்திர காரியத்துவம் ப்ராடக்ட்டு. எங்கெல்லாம் வேறுபாடு பார்க்குறியோ, தனித்தனியாக பார்க்குறியோ, அதெல்லாம் ப்ராடக்ட்டு. செட்டியார் வேறு, கவுண்டர் வேறு, அப்படிலாம் நீ வேறுபாடு பார்க்குறல்ல, அப்படின்னா நீ ப்ராடக்டில் இருந்து பேசின்னு இருக்க. நீ இன்னும் ஆன்மீகத்துக்கு வரலை அப்படின்னு அர்த்தம். அது இப்படி போட்டுக்கணும். அப்போ தான் அப்படி கரெக்டாக இருக்கும். அப்போ ஆகாசம் ஜன்யகா காரியம் விபக்தத்வாத் கடவத்து. சுருதி வாக்கியம் தைத்திரியத்தை எடுத்துக்கணும், சாந்தோக்கியத்தை இங்கே எடுத்துக்காத. ஆத்மனகா ஆகாச சம்பூதகா அப்படி எடுத்துக்கோ. ஆகாசம் நித்யகா சர்வகதத்வாத் நிரவயத்வாத் ஆத்மவத்து. நான் பரதேசில் ஏகதேசி ஆக்சுவலி பரதேசி நல்ல வேர்டு தான். புரியுதா? ஏகதேசி அப்படி சொல்கிறா. அப்போ காரணம் ஆகாசத்தை வியாபித்துள்ளது எது? பிரம்மன் அல்லது ஆத்மா. அதுதான் ஆத்மாவுன்னு தோன்றிருக்கிறது. நல்லா சொல்லிருக்காங்க. என்ன அதுக்கு நிறைய வெயிட் இருக்கு. அப்போ ஆகாசம் ரிலேட்டிவ்லி சர்வகதத்வாத், நாட் அப்சல்யூட்லி. ரிலேட்டிவ். ஓகே, ரிலேட்டிவ் நிரவயவம், நாட் அப்சல்யூட். புரியுதா? அது கடைசியில் ரெண்டு நித்தியம் ரெண்டு சர்வகதம் இருந்தால் என்ன ஆகும்? எதுவுமே சரியாக சொல்லலைன்னு அர்த்தம். சர்வம் ஏதத்து பிரம்ம அயமாத்மா பிரம்மன் ஏக்க காரண விஜானேன சர்வ காரிய விஜானம் பவதி. தேர்ஃபோர் ஏக்கம் இஸ் ஈக்குவல் டு சர்வம். புரியுதா? அப்போ பிரதிஜ்ஞா அண்ட் நிகமனம் பரிகாரம் பிரகாரம் ஆகாசம் அபி ஜன்யகா ந நித்யகா. ஏன்? காரியத்வாத் கடவத். இனிதே ஆகாசத்தை முடித்து விட்டோம். இனி வரக்கூடிய நாளில் நாம் மாதரிஷ்வா அதை அதிகரணத்துக்கு போனோம். மாதரிஷ்வா யாரு? மிஸ்டர் மாதரிஷ்வா யாரு? ரெண்டாவது அதிகரணம். ஓகே, மாத்வா இல்லை, வாயுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அவர் ஏன் போட்டார் நம்மளை? ஏத்தேன மாதரிஷ்வா வியக்தத்வ வியாக்கியாதகா. ரெண்டாவது அதிகரணம் மாதரிஷ்வா அதிகரணம். ஒரே ஒரு சூத்திரம் தான் இருக்குது. ஓகே, அதே விஷயந்தான். வியாசாச்சாரியர் ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டார். சாந்தோக்கியத்தில் ரெண்டு விட்டுடுது பாருங்கள். ஆகாசம் வாயு விட்டுட்டாங்க. புரியுதா? அதை ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு முதல்ல பின்னி பணையிறார். நாளைக்கு என்ன பண்ணுவார்னா, இந்த பஞ்சபூதத்திலேருந்து வெளியிலே போயிடுவார். வேறு ஒரு முக்கியமான வேதாந்தத்தினுடைய கன்க்ளூஷன் நாளைக்கு சொல்ல போகிறேன். நாளைக்கு ஜனவரி 1 ஸ்பெஷல் ஏதாவது வேணும் இல்லையா?
நீங்கள் 2024 வேறு ஜனவரி 1 ஸ்பெஷல். நீ வாழ்க்கை முழுக்க அதை மறக்காமல் இருந்தா அந்த ஒரு கிளாஸை மாத்திரம் மறக்காமல் இருந்தால் போகிறோம். அப்படி சொல்ல போகிறார் நாளைக்கு வியாசா. சரி சிம்பிளாக இங்கே என்ன சொல்லிட்டாருன்னா முடிச்சுட்டாரு. டிட்டோ 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 போட்டுக்கோ எங்கே ஆகாசத்தில். அவ்வளோதான், அவர் வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, ஆகாசம் மாத்திரே வாயு உற்பத்தி போட்டுக்கோ அப்படின்ட்டார். சீமங்கலி உற்பத்தி ஏத்தனே மாதரிஸ்வா வியாக்கியாதகா 3 சொல்லு இருக்கு. ஓகே, வாயு அனித்யம் ஜன்யத்துவாத் கடவத்து போட்டுக்கோ அனுமான வாக்கியம். ஏத்தேன இவ்வாறே. இவ்வாறேனா எவ்வாறு அப்படின்னா ஏற்கனவே ஆகாசத்தை சொன்ன பாரு, அப்படியே போட்டுக்கோ. ஏன் டைம் பெஸ்ட் மிச்சமாகும், டைம் மிச்சமாகும். போன அதிகரணத்தில் விரோத ஆபாச ஆகாச உற்பத்தி போல இங்கே வாயு சொல்லப்படுகிறது. தேர்ஃபோர் ஆகாச உற்பத்தி விரோத பரிகாரேன மாதரிஷ்வா இஸ் ஈக்குவல் டு வாயு. மாதரி ஆகாஷே சூயதி இது மாதரிஷ்வா. மாதிரி ஆகாசே சூயதி இது மாதரிஷ்வா. ஆகாசுக்குள்ளே எது ஒன்று சுற்றின்னு இருக்கிறதோ அதுக்கு பேர் வாயு. அப்படி சுற்றி வளைச்சி சொல்கிறார். புரியுதா? இந்த அயோத்தியில் புஷ்பக விமானம் இப்படி வருது. நரேந்திர மோடி இப்படி வரவேற்கிறார். பைலட் யார்? வாயு பகவானுடைய புத்திரன் அனுமன் போட்டுற மாதிரி போட்டிருக்கா. அங்கேருந்து ராமர் இறங்கி வரா மாதிரி கார்ட்டூன். அங்கேயும் கரெக்டாக தான் போட்டிருக்கான், வாயு பகவானை தான் போட்டிருக்கான். புரியுதா? கார்ட்டூன். புரியுதா? இப்போ புஷ்பக விமானம். அப்போ பாரத சரித்திர பொன்னேட்டில் பொறிக்க வேண்டிய நாள் என்னது? 22/1/2024. புரியுதா? அதனால் எல்லார் வீட்லேயும் 12 இன்றைக்கி காலையிலேயும் விட்டுட்டோம். புரியுதா? 12லேருந்து 2 மணி வரைக்கும் எல்லார் வீட்லேயும் ராம ஜபம் இருக்கணும். எல்லாரையும் கூட்டி வச்சு ஜபம் பண்ணணும். வேறு அது தனித்தனி வேலைக்கு போகக்கூடாது. எந்த வேலை இருந்தாலும் 22ஆம் தேதி ஒதுக்கி வச்சுட்டு, இல்லாட்டி லட்சக்கணக்கான பேர் செத்து போனோம், அவன்லாம் உன்னை சுற்றிட்டுப்பான். நல்லா புரிஞ்சுக்கோ. இப்படி சொன்னதான் உயிரை விட்டுருக்கான். புரியுதா? எனக்கு வேலை இருக்குது அதெல்லாம் சொல்லப்படாது. எல்லாத்தையும் விட்டுட்டு 22ஆம் தேதி லீவ் போட்டுடணும். புரியுதா? நான் சப்தாக கேம்ப் வச்சுருக்கலாம், அதுக்கு வேணால் ஒரு நாள் லீவ் போட்டுக்கலாம். இதை லீவ் இது 22 வெரி இம்பார்ட்டண்ட்டு. அது விடுவாங்க. இனிமேல் தான் ராமனுக்கு லீவு கிடையாது. அது ஃபார் இன்ஃபர்மேஷன். சென்ட்ரலில் இது வரைக்கும் ராமனுக்கு லீவு கிடையாது. இனிமேல் வரப்போகிறது. அது ஆட்டோமேட்டிக்காக லீவ் விடணும். புரியுதா? விட போகிறது, அது வரப்போகிறது. புரியுதா? இப்போ 22/1/2024 12லேருந்து 2 எல்லோரும் அவங்கவுங்க வீட்டிலையோ பக்கத்தில் கோயிலையோ சம்பதாகணும், ராம ஜபம் பண்ணணும். சாயங்காலம் விளக்கேற்றணும். உன் சக்திக்கு இங்கே ஆசிரமத்தில் நம்ம சக்திக்கு 1008 விளக்கேற்ற போகிறோம். உன் சக்திக்கு வீட்டு முழுக்க எங்கெல்லாம் ஏற்ற முடியுமோ அதெல்லாம் ஏற்று. புரியுதா? விளக்கேற்று. கார்த்திகை தீபம் மாதிரி ஏற்று. விதவிதமான விளக்கேற்று. அன்றைக்கி கோலம்லாம் போட்டு நான் பிரம்மாண்டமாக பண்ணிடணும். தூள் கலப்பிடணும். அந்த இது என்ன எவ்வளோ பெரிய மரியாதை புருஷன் ராமன். 500 வருஷம் கழிச்சு, அதாவது 14 வருஷம் ராமாயண காலத்தில். இப்போ நம்ம காலத்தில் 500 வருஷம் கழிச்சு ராமர் வர்றார். ரொம்ப நாள் கழிச்சு வர்றாருன்னா எவ்வளோ தூரத்துக்கு வரவே இருக்கணும் இல்லையா? மறந்து போயிடுத்துங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா கிராண்டாக கொண்டாடினேன். புரியுதா? இந்த பாரத சரித்திர காலத்தில் பொன்னேட்டில் பொறிக்க வேண்டிய நாள் 22/1/2024. துவாதசி 5125 சோபக்கிருத்து வருஷம் தை மாதம் 8ஆம் தேதி சோமவாரம். 500 வருஷத்துக்கு பிறகு போராடி வெற்றி கொண்ட நாள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ராம ஜென்மபூமியில் ராமலலா பிரதிஷ்ட நாள் 2023 ஜனவரி 18 சைத்தன்ய பாரத மாதா பிரதிஷ்டை பண்ணின நாள். இது இவ்வளோதான். மாத்ரீஸ்வா வாயு வியாக்கியாதா. அப்போ கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிறத ஆரம்பித்தோம், இங்கே செட்டில்மெண்ட்டோடு முடிக்கிறோம். புரியுதா? இந்த வருஷத்தில் கடைசியில் 23 ஒரு நல்ல வருஷம். அது கரெக்டாக செட்டில்மெண்ட்டு நல்லா பரியாக முடிச்சுட்டோம். புரியுதா? வியாக்கியாதா. ஏன்னா உபனிஷத்து பிரமாணம் என்பதில் சந்தேகமே வேண்டாம். இதோட 2வது அதிகரணம் முடிஞ்ச 3வது அதிகரணம் நாளை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.